சென்னையில் IDMF நடத்திய மார்பக புற்றுநோய் விழிப்புணர்வு நிகழ்ச்சி. இந்திய தூதரகத்தின் தலைமையில் இந்திய டாக்டர்ஸ் மெடிக்கல் ஃபோரம் இணைந்து 2025 அக்டோபர் 22ஆம் தேதியன்று ஜித்தா இந்திய இன்டர்நேஷனல் பள்ளி அரங்கத்தில் மார்பக புற்றுநோய் விழிப்புணர்வு மாதத்தை ஒட்டி ஒரு சிறப்பு பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இந்திய துணை தூதர் திரு பஹாத் அகமத் கான் சூரி அவர்கள் முன்முயற்சியுடன் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சி பெண்களின் உடல்நலம் மற்றும் மார்பக புற்றுநோயை தொடக்கத்திலே கண்டறிதல் குறித்து இளைய தலைமுறைக்கும் சமூக பெண்களுக்கும் விழிப்புணர்வு ஏற்படுத்துதல் நோக்கமாக கொண்டது. இந்நிகழ்வுக்கு IDMF தலைமை குழுவினர் டாக்டர் அஷ்பர், தமிழ்நாட்டை சேர்ந்த டாக்டர் ரேவதி துணைத் தலைவர், டாக்டர் முகமது அப்துல் சலீம், டாக்டர் பார்ஹின் தஹா மற்றும் டாக்டர் கஜா யாமீன் உத்தின் ஆகியோர் சிறப்பாக ஒத்துழைப்பு வழங்கினர். திருமதி ஃபெர்மிமா கான் சூரி அவர்கள் தலைமை விருந்தினராக கலந்து கொண்டு நிகழ்வை சிறப்பித்தார். டாக்டர் ரேவதி துணைத் தலைவர் முக்கிய உரையாளராக இருந்து பெண்களின் உடல்நலம் மற்றும் மார்பக புற்றுநோய் விழிப்புணர்வு குறித்து ஊக்கமளிக்கும் உரையை நிகழ்த்தினார். நிகழ்ச்சி தொடக்கத்தில் பெண்கள் பள்ளி துணை முதல்வர் திருமதி பரஹத்துனிஷா அவர்கள் அன்பான வரவேற்புரையாற்றினார். மரியாதை மற்றும் நன்றியின் அடையாளமாக திருமதி ஃபெர்மிமா கான் சூரி, திருமதி அபிதா கத்தூன் மற்றும் டாக்டர் ரேவதி ஆகியோருக்கு மலர்கொத்து வழங்கி கௌரவிக்கப்பட்டது. டாக்டர் ரேவதி அவர்கள் 9 முதல் 12ஆம் வகுப்பு மாணவிகளுக்காக விழிப்புணர்வு அமர்வு நடத்தினார். மார்பக புற்றுநோயை தொடக்கத்திலே கண்டறிவதற்கான எளிய நடைமுறைகள், எச்சரிக்கைகள், அறிகுறிகளை அடையாளம் காணும் வழிகள் ஆகியவற்றை விளக்கமாக கூறினார். மேலும் ஆரோக்கியமான வாழ்க்கை முறைகள் மற்றும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளின் முக்கியத்துவத்தையும் வலியுறுத்தினார். நிகழ்ச்சியில் மாணவிகள் தயாரித்த சிந்தனையை தூண்டும் நாடகம் மற்றும் இனிமையான பாடல் நிகழ்த்தப்பட்டது. இவை இரண்டும் மார்பக புற்றுநோய் விழிப்புணர்வு முக்கியத்துவத்தை படைப்பாற்றலுடன் எடுத்துரைத்தனர். இதனைத் தொடர்ந்து மாணவிகள் ஆர்வத்துடன் கலந்து கொண்ட ஒரு கேள்வி பதில் அமர்வும் நடைபெற்றது. முன்னேற்பாடு சிகிச்சையை விட மேல் என்ற பழமொழியை வலியுறுத்தும் வகையில் இந்த நிகழ்வு மாணவிகளுக்கு பெண்களின் உடல்நலம், மார்பக புற்றுநோய் தடுப்பு மற்றும் தொடங்கப்பட்டு கண்டறிதல் மற்றும் சிகிச்சை குறித்த பயனுள்ள அறிவு வழங்கப்பட்டது. நிகழ்வின் முடிவில் 9 முதல் 12ஆம் வகுப்பு பெண்கள் பிரிவு தலைமை ஆசிரியர் திருமதி சதிகா தரனும் அவர்கள் நன்றி உரையாற்றி அனைத்து ஏற்பாட்டாளர்கள், பேச்சாளர்கள் மற்றும் பங்கேற்பாளர்களுக்கு நன்றியை தெரிவித்தனர். விழிப்புணர்வே தடுப்பின் முதல்படி என்று, பெரும் அறிவே நாளைய பாதுகாப்பு என்ற வலுவான செய்தியுடன் நிகழ்ச்சி நிறைவடைந்தது.